வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 24ஆம் தேதி பாமக கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்தவிருப்பதாக பாமக கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள், அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டமானது நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த போராட்டத்தின் நோக்கம் குறித்து விரிவாக விளக்குங்கள். கனகதாரா, இன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 1000 நாட்கள் கடந்தும், அதாவது இதுவரை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்காததை வலியுறுத்தி 24ஆம் தேதி போராட்டம் என அவர் தற்போது அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உரிய தரவுகள் திரட்டி வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்காமல் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில், அதாவது 24ஆம் தேதி 1000 நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த தீர்ப்பு அளிக்காத அதாவது இடஒதுக்கீடு வழங்காத தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகவும் பின்தங்கிய வகுப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு 20% உள் ஒதுக்கீடு ஆனது வழங்கப்படுகிறது. ஆனால் வன்னியர்களுக்கு 10.50% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது செல்லாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு என தெரிவித்திருந்தது. இதன்படி ஆனால் இதுவரை அந்த உள்ளொதுக்கீடானது வழங்கப்படவில்லை. அதன் பின்பு நேரடியாக, அதாவது கடிதம் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அதாவது சில மாதங்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்ததை தொடர்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படுவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் தற்போது அது நிறைவேற்ற முடியாது எனவும் முதல்வர் கூறியதாகவும் அவர் தனது கருத்தில் அதை தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி, அதாவது சட்டத்தின்படி மாநில அரசுகளுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்தும் வகையிலும் தரவுகளை சேகரித்து செய்யலாம் என மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அதாவது அதிகாரம் இருக்கிறதாக கூறியிருந்ததன்படி ஒரிசா, ஆந்திரா, பீகார், கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதுபோல தமிழகத்திலும் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தற்பொழுது அறிவிப்பானது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, வரும் டிசம்பர் 24ஆம் தேதி வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்க கோரி போராட்டம் நடத்தப்போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.